இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் நான் கேஷ் கன்சிடரேஷன். ஷேர்ஸ் பணத்திற்காக வெளியிடாமல் வேறு சில காரணங்களுக்காக ஷேர்ஸ் வெளியிடுறாங்க. இதில் 6 வகை இருக்குது. இதில் நாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ஹையர் டு இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஷேர் தன்னுடைய ஃபேஸ் வேல்யூ விட அதிக விலைக்கு பப்ளிக்கு விற்றாங்க அப்படின்னா அது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ஹையர் டு இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ. எக்ஸாம்பிள், ஃபேஸ் வேல்யூ ₹100, இஷ்யூ ப்ரைஸ் ₹120. இப்போ ஃபேஸ் வேல்யூ விட இஷ்யூ ப்ரைஸில் ஒரு ₹20 அதிகமாக இருக்குது. அந்த ₹20 எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். கொஸ்டின் போயிடலாம். சிவா என்டர்பிரைசஸ் sold its business assets worth ₹30 lakhs and liabilities ₹4 lakhs to Shankar Limited Company for ₹27,50,000. Shankar Limited Company decided to settle the cost of business purchase through issue of adequate equity shares of ₹100 each at a premium of 10% on a share value. Calculate the number of equity shares to be issued. Pass journal entries regarding to the issue of equity shares and prepare balance sheet in the books of Shankar Limited Company after issue of shares. சிவா என்டர்பிரைசஸ் 30 லட்ச ரூபா மதிப்புள்ள அசட்ஸும் 4 லட்ச ரூபா மதிப்புள்ள லைபிலிட்டிஸும் சங்கர் லிமிடெட் கம்பெனிக்கு ₹27,50,000 சேல் பண்ணுறாரு. ஸோ பிஸ்னஸ் வேல்யூ ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஸோ 30 lakhsல 4 lakhs லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸோடைய வேல்யூ 26 lakhs. ஆனால் சங்கர் லிமிடெட் கம்பெனி ₹27,50,000 பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா ₹1,50,000 பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நம்ம குட்வில் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். ஸோ சங்கர் லிமிடெட் கம்பெனி சிவா என்டர்பிரைசஸ்க்கு ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாக செட்டில்மெண்ட் பண்ணுறாரு. ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுறாருன்னா, ஒரு ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ ₹100, ப்ரீமியம் 10% ஆன் ஷேர் வேல்யூ வச்சு இஷ்யூ பண்ணுறாரு. சிவா என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சங்கர் லிமிடெட் கம்பெனி சார்பாக ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர். ஸோ காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹27,50,000. ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹27,50,000 வந்து பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹110. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து ₹100, ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆன் ஷேர் வேல்யூ. இப்போ 100ல் 10% போட்டிங்கன்னா ப்ரீமியம் வந்து ₹10 வரும். சரிங்களா? அப்போ ஃபேஸ் வேல்யூ ₹100, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ₹10. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் எ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹110, விற்பனை விலை ₹110. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஈக்குவல் டு 27,50,000 டிவைடட் பை ₹110. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஷேர்ஸ் சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஒரு ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ ₹100, ப்ரீமியம் ₹10 பர் ஷேர். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 25,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹100 அப்படின்னு போடும்போது நமக்கு ₹25 lakhs கிடைக்குது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது 25,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹10 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ₹2,50,000 அப்படின்னு கிடைக்குது. ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார்மேட் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது சன்ட்ரி அசட்ஸ் உள்ளே வரும். டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற பேசிஸில் சன்ட்ரி அசட்ஸை நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸை அதிக விலை கொடுத்து வாங்கும்போது அதை நம்ம வந்து குட்வில் அக்கௌண்ட்டில் பதிவு செய்யணும். அதனால குட்வில் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு போடுறோம். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது லைபிலிட்டிஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அந்த லைபிலிட்டிஸ் நம்ம கிரெடிட் பண்ணணும். அதனால டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுறோம். ஸோ பிஸ்னஸ் வந்து நமக்கு கொடுக்கறது யார் அப்படின்னா விற்பனையாளர், வெண்டார். ஸோ கிரெடிட் தி கிவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி இந்த பிஸ்னஸ் நமக்கு கொடுத்த வெண்டாரை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரியோட நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு. ஸோ அடுத்தது வெண்டாருக்கு நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணோம். ஸோ நாம் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறோம்? ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸ் யார் வாங்குறா? ரிசீவர் யாருன்னா வெண்டார். டெபிட் தி ரிசீவர் அப்படிங்கிற கான்செப்ட் படி வெண்டார் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால நமக்கு லைபிலிட்டிஸ் உருவாகுது. அதனால டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ ஒரு ஷேருடைய வேல்யூ விட அதிகமான விலைக்கு விற்கிறதுனால நமக்கு லாபம் கிடைக்குது.
ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இது நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் கன்சிடரேஷன் பெய்டு த்ரூ இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இது எப்படி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஜேர்னல் ஆஃப் சங்கர் லிமிடெட் கம்பெனி சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அசட்ஸ் உள்ள வருது. சரிங்களா? எவ்வளோ ரூபாய்க்கு வருதுன்னா 30 lakhsக்கு வருது. ஸோ இந்த 30 lakhs நம்ம உள்ள வரதுனால டெபிட் வாட் கம்ஸ்ங்கிற கான்செப்ட் படி சன்ட்ரி அசட்ஸை நம்ம டெபிட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைபிலிட்டிஸ் உள்ள வருது. எவ்வளோ ரூபாய்க்கு வருதுன்னா 4 lakhs. ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே பாருங்கள் 4 lakhsக்கு லைபிலிட்டிஸ் உள்ள வருது. ஸோ அதை நம்ம இங்கே போட்டுறோம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நமக்கு கொடுக்குறது யார்? சிவா என்டர்பிரைசஸ். சிவா என்டர்பிரைசஸ் எவ்வளோ ரூபாய்க்கு நமக்கு இந்த பிஸ்னஸ் கொடுக்குறாரு அப்படின்னா 27,50,000 rupeesக்கு நமக்கு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பாருங்கள் கொஸ்டினில் இந்த அசட்ஸும் இந்த லைபிலிட்டிஸும் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்குறாரு? 27,50,000 rupeesக்கு கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால சிவா என்டர்பிரைசஸ் அக்கௌண்ட் 27,50,000 போட்டுச்சு. இப்போ கிரெடிட் சைட் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 31,50,000 இருக்குது. டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs. ஸோ என்ன அர்த்தம்னா இந்த பிஸ்னஸை 1,50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் காமிக்கணும் அப்படின்னா குட்வில் அக்கௌண்ட்டில் காமிக்கணும். ஸோ இதுக்கு நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் பிஸ்னஸ் பர்ச்சேஸ்டு. அடுத்தது சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம வந்து செட்டில்மெண்ட் பண்ணோம். எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற ஈக்விட்டி ஷேர்ஸ் யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா சிவா என்டர்பிரைசஸ் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னா 27,50,000. ஸோ இங்கே இருக்க கிரெடிட் அமௌண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய டெபிட் அமௌண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கணும். சரிங்களா? சிவா என்டர்பிரைசஸ்க்கு நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்ட்டு 25 lakhs. ஸோ இந்த 25 lakhs எப்படி வந்துச்சு? ஸோ 25,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹100 அப்படின்னு போகும்போது நமக்கு 25 lakhs வருது. ஸோ அடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ங்கிறது ஒரு ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ விட அதிக விலைக்கு வச்சு விற்கிறதுனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் படி செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா கிரெடிட் பண்ணுறோம். எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 2,50,000. எப்படி 2,50,000 வந்துச்சு அப்படின்னா ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 25,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹10 அப்படின்னு போடும்போது நமக்கு வந்து எவ்வளோ ரூபாய் கிடைக்குது? 2,50,000 கிடைக்குது. ஸோ பீயிங் 25,000 equity shares of ₹100 each issued at a premium of 10% to settle the purchase consideration. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சங்கர் லிமிடெட் கம்பெனியில் எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March. கொஸ்டினில் எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயர் எழுதிக்கோங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 2 பக்கம் இருக்கும். ஒன்று லைபிலிட்டி சைட் பக்கம் இருக்கும், இன்னொன்று அசட் சைட் பக்கம் இருக்கும். இப்போ ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணோம் இல்லைங்களா, அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற இடத்துல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு இஷ்யூ பண்ணோம் இல்லைங்களா, 25 lakhs கிரெடிட் சைடில் இருக்குது. கிரெடிட் சைடில் இருக்கிறது எல்லாமே லைபிலிட்டி சைடு வரணும். சரிங்களா? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் போட்டுடணும். நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணாலும் அங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு எழுதக்கூடாது, ஷேர் கேபிட்டலுங்கிற ஹெட்டிங் தான் எழுதணும். சரிங்களா? அடுத்தது நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஷ்யூ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000. இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை நம்ம ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே கொண்டு வரணும். பாருங்கள், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தை கொண்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்தது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைபிலிட்டிஸ் உள்ளே வருது. எவ்வளோ ரூபாய்க்கு வருதுன்னா 4 lakhs மதிப்புள்ள லைபிலிட்டிஸ் உள்ளே வருது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படிங்கிற சப் ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துடணும் 4 lakhs. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸ் வந்து மொத்தம் 3 தான் இருக்கிறதுனால
நம்ம லைபிலிட்டிஸ் டோட்டல் போட்டுக்கலாம். ஸோ லைபிலிட்டிஸ் டோட்டல் வந்து 31,50,000. ஸோ அசட்ஸ் சைட் போயிடுறோம். அடுத்தது நம்ம பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சில அசட்ஸ் கூட வருது. பாருங்க, சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் அசட் சைடு வரணும். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அசட்ஸ் உள்ள வரதுனால அதை வந்து நான் கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே டேஞ்சபிள் அசட்ஸ் அப்படின்னு அந்த 30 lakhs போட்டுடுறோம். சரிங்களா? அடுத்தது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிக விலை கொடுத்து வாங்கணும் இல்லைங்களா, குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் 1,50,000. இந்த 1,50,000 வந்து எந்த ஹெட்டிங்கில் காமிக்கணும் அப்படின்னா இன்டான்ஜிபிள் அசட்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே 1,50,000 காமிக்கணும். ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் வேற எதுவும் இல்லாதனால அசட் சைட் டோட்டல் பண்ணிடலாம். ஸோ அசட் சைட் டோட்டல் வந்து 31,50,000. இப்போ லைபிலிட்டி சைட் டோட்டலும் அசட் சைட் டோட்டலும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது நோட்ஸ் டு அக்கௌண்ட். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஹெட்டிங்கும் சப் ஹெட்டிங் மட்டும்தான் சொல்லுவோம். ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அதை நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுங்கிற இடத்துல தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஷேர் கேபிட்டல், அந்த ஷேர் கேபிட்டல் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இஷ்யூடா சப்ஸ்கிரைப்டா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாய். இது ஃபுல்லி பெய்டா பார்லி பெய்டப்பா அப்படின்னா ஃபுல்லி பெய்டப். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 25 lakhs. அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்ன இருக்குது அப்படின்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்குது. எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 2,50,000. அடுத்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே என்ன இருக்குது அப்படின்னா லைபிலிட்டிஸ் 4 lakhs இருக்குது. ஸோ டேஞ்சபிள் அசட்ஸ் கீழே என்ன இருக்குது அப்படின்னா சன்ட்ரி அசட்ஸ் இருக்குது. பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நமக்கு அசட்ஸ் உள்ளே வந்துச்சு இல்லையா, அதை நாம் இங்கே காமிச்சிருக்கோம். அடுத்து இன்டான்ஜிபிள் அசட்ஸ் கீழே என்ன இருக்குது அப்படின்னா குட்வில்ங்கிற அக்கௌண்ட் இருக்குது. எவ்வளோ ரூபானா 1,50,000. ஸோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேரோடைய ஃபேஸ் வேல்யூ விட அதிக விலைக்கு நாம் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஜேர்னல் நோட்டீஸ் பாஸ் பண்ணணும், ஸோ எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் லெஸ்ஸர் டு இட்ஸ் ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.